கம்யூதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல ரிச்சான ஸ்டைலில் ஒரு போண்டா ரெசிபி செய்து காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக டீ கடைகளில் கூட இந்த மெத்தடில் செய்யவே மாட்டாங்க. நீங்கள் டீ கடைகளில் இந்த மாதிரி மெத்தட் போண்டாவை சாப்பிட்ருக்க கூட மாட்டீங்க. ரொம்ப முற்றிலும் புதிய சுவையில் இருக்கும். அதாவது ஒரு ரிச்சான ஹோட்டலில் போயிட்டு இந்த போண்டா சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்க போகுது. இதுக்கு என்னென்ன பொருள்கள் பயன்படுத்துவாங்க, என்ன மெஷர்மெண்ட்டில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத முழுமையாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. நீங்களும் ஒரு பர்ஃபெக்டான போண்டா செய்ய முடியும். உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் குட்டீஸும் உங்கள் வீட்டு பெரியவர்களும் மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது இந்த போண்டா. பாருங்கள், உங்களுக்கு போண்டாவை உடைக்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக, மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குதுன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இந்த போண்டா ரொம்பவே பிடிக்கும். மறுபடியும் நீங்கள் செய்யும் போது நம்ம வீடியோவை பார்த்து தான் செய்வீங்க. இந்த போண்டா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வனஸ்பதி எடுத்துக்கோங்க. அதாவது டால்டான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இதை தான் எடுத்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா, 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கையை பயன்படுத்தி இது போல் கலந்து விட்டுக்கோங்க. விஸ்கு பயன்படுத்தாதீங்க. கையை பயன்படுத்தி செய்யும் போது இது நல்லா முழுமையாக கலந்து வரும். நல்ல வெண்ணெய் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்தளவுக்கு நீங்கள் கையை பயன்படுத்தி இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வனஸ்பதி யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக பட்டர் கூட பயன்படுத்திக்கலாம். பட்டர் எடுத்தீங்க அப்படின்னா அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு போல் இஞ்சியையும் பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா தாராளமாக கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகளை நல்லா பொடுசாக கட் பண்ணி இது போல் சேர்த்துட்டு கையை பயன்படுத்தி முடிஞ்ச அளவு கலந்து விடுங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக நம்ம கடலை மாவு எடுத்துருக்கோம். இது எடைக்கணக்கில் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 கிராம் அளவு இருக்கும். கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். வறுத்தது வறுக்காதது எந்த அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கினது அல்லது வீட்டில் இடியாப்பத்துக்காக அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த அரிசி மாவு கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு கலந்து வரணும் அப்படிங்கிற திட்டம் தெரியும். ஒரேடியாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொலகொலப்பாக ஆரம்பிச்சிரும். அப்போ எக்ஸ்ட்ரா மாவு சேர்க்க ஆரம்பிக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது போல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இதை ஊற விட்டுக்கோங்க, போதும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து விடுற பக்குவம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் மாவை பிசைஞ்சிடாதீங்க, அப்போ போண்டா நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 1/2 லிட்டர் போல் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறமா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி போண்டாக்களாக போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரிய பெரிய போண்டாக்களாக போட ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆயில் 1 லிட்டர் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்க்குற போண்டா மாவு நல்ல ஆயிலில் முழுகி வரணும். அப்போ தான் போண்டாவில் உள்ளே இருக்கிற மாவு வெளியே வராமல் நல்லா உருண்டை உருண்டையாக வரும். ஆயில் பத்தலை அப்படின்னா போண்டா உள்ளே இருக்கிற மாவு வெளியே வர ஆரம்பிக்கும். சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. நான் 1/2 லிட்டர் பயன்படுத்தியிருந்ததுனால குட்டி குட்டி போண்டாவாக போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த போண்டாவை செய்து முடித்ததுக்கப்புறம் கார சட்னி, தேங்காய் சட்னி இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த போண்டா. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. மேலே பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு போண்டாவோட மேலே பார்க்கல அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம். எவ்வளோ மொறுமொருவாக மேலே கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். போண்டாக்களை சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கையில் ஆயில் தெறிக்க வாய்ப்பு இருக்குது. போண்டா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம்.
இப்போது இன்னொரு பேட்ச் மாவையும் நான் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்ச் போண்டாக்களை எடுத்ததுக்கப்புறமா 1 நிமிஷத்துக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம போண்டாக்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வை நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். போண்டாக்கள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. எனக்கு மொத்தமாக 3 பேட்ச் போண்டா வந்தது. 2 பேட்ச் எடுத்துட்டேன். இப்போ நான் கடைசி பேட்ச் தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு கலந்து விடுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமுமே வெந்து வரும். உள்ளேயும் மாவு நல்லா வெந்து இருக்கும். அவ்வளோதான். நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இன்னமேட்டுக்கு இந்த போண்டாவை நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஷைனிங்காக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம வனஸ்பதி சேர்த்தா தான் இந்த ஸ்ட்ரக்சர் வரும். இப்போது நம்ம சாப்பிட்றதுக்கு வேறொரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். நல்லா மேலே மொறுமொறுவாக உள்ள சாஃப்டாக அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். எப்போ கடலை மாவு இருந்தாலும் நீங்கள் இந்த போண்டாவை செய்ய மறக்கவே மாட்டீங்க. அடிக்கடி செய்துக்கிட்டே இருப்பீங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இது போல் ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம செய்து வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான ஒரு ரிச்சான போண்டாவை உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு நல்லா வந்ததா இல்லையா, உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குட்டீஸும் விரும்பி சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.